Welcome all. In the video class 10 science unit 6 nuclear physics in the chapter உடைய textbook evaluation வந்து பார்க்கலாம். Already choose the correct answer வந்து பார்த்தாச்சு. இப்போ second Roman letter fill in the blanks வந்து பார்க்கலாம். First question, 1 Roentgen is equal to dash disintegration per second. 1 Roentgen அப்படிங்கிறது it will be equal to 1.6 into 10 power 15 disintegration per second. Next, second question, positron is an dash. Positron அப்படிங்கிறது என்னன்னா subatomic particle இருக்கக்கூடிய ஒரு positively charged ஆன ஒரு particle. இந்த positron வந்து electron உடைய counterpart. அதாவது நம்ம electronக்கு வந்து E -1 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த positron அப்படிங்கிறது positively charged இருக்குது and electron உடைய counterpart அப்படிங்கிறதுனால E கீழே +1 மேல வந்து 0 வந்து போடுவோம். So this positron is an antiparticle. E கீழே 1 மேல 0 வந்து போடணும். Next, third question, anemia can be cured by dash radioisotope. Anemia அப்படிங்கிறது ரேடியோ அயன் Fe59 மூலமா cure பண்ணிக்க முடியும். Next, fourth question, abbreviation of ICRP is dash. ICRP ஓட abbreviation வந்து International Commission on Radiological Protection. Next, fifth question, dash is used to measure the exposure rate of radiation in humans. அதாவது ஹியூமன்ஸ்ல ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகிறத எந்த ஒரு டிவைஸை கொண்டு மெஷர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இட் கேன் பி மெஷர்ட் யூசிங் அ டிவைஸ் டெசிமீட்டர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், டேஷ் ஹேஸ் த கிரேட்டஸ்ட் பெனட்ரேஷன் பவர். இப்போ எதுக்கு வந்து ஒரு அதிகமான பெனட்ரேஷன் பவர் வந்து இருக்குன்னா இட் இஸ் காமா ரேஸ். அண்ட் எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பெனட்ரேஷன் பவர் வந்து இருக்கும், இட் இஸ் ஆல்ஃபா ரேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், இங்க Y அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து இருக்கு, அதோடைய அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் வந்து A. இது நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இதோடைய அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது +1 யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மாஸ் நம்பர் ஏல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, இட் ரிமைன்ஸ் த சேம். அப்படின்னா X அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்ன டைப் ஆஃப் டீகேன்னு பார்க்கணும். நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் நடந்து கிடைக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ல அட்டாமிக் நம்பர் +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்பனா மாஸ் நம்பர் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அப்படிங்கிறப்போ திஸ் இஸ் பீட்டா டிகே. பீட்டா டிகேல பீட்டா எலமெண்ட் தானே வந்து, அதாவது பீட்டா பார்ட்டிகல் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்போ திஸ் X இஸ் த பீட்டா பார்ட்டிகல். பீட்டா பார்ட்டிகல் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த எலக்ட்ரான். எலக்ட்ரான்னா E வந்து கீழே -1 மேல 0 வந்து போடுவோம். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், X அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு, இதோடைய அட்டாமிக் நம்பர் Z, மாஸ் நம்பர் வந்து A. இது நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் அண்டர்கான் பண்ணி Y அப்படிங்கிற ஒரு எலமெண்டா ஃபார்ம் ஆயிருக்கு, இதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து Z, மாஸ் நம்பர் வந்து A. இந்த ரியாக்ஷன் வந்து வாட் டைப் ஆஃப் டீகேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ்க்கும் சரி டாட்டர் நியூக்ளியஸ்க்கும் சரி அட்டாமிக் நம்பர் Z சேமா இருக்கு அண்ட் ஆல்சோ மாஸ் நம்பர் ஏயும் சேமா இருக்கு. அப்படின்னா this is a gamma decay. Next, ninth question, each nuclear fusion reaction நடக்கும்போது ஆவரேஜா எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஆவரேஜா 3.84 into 10 power -12 ஜூல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர்ல நடக்கும், பாசிபிளா நடக்கும் அப்படின்னா இட் இஸ் 10 power 7 to 10 power 9 கெல்வின். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், கிராப்போட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி என்ன ரேடியோ ஐசோடோப் வந்து யூஸ் பண்றாங்க? இட் இஸ் ரேடியோ பாஸ்பரஸ் P32. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், if the radiation exposure is 100 hour இருந்துச்சு அப்படின்னா அதனால என்ன ஆகும்னா ஃபேட்டல் டிசீஸ் லைக் லுக்கேமியா, கேன்சர்லாம் ஏற்படும். ஃபேட்டல் டிசீஸ்னா ரொம்பவே கொடிய நோயான லுக்கேமியா, தட் மீன்ஸ் பிளட்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசி எல்லாமே வந்து இறந்துரும், ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் இறந்துரும் அண்ட் கேன்சருமே வந்து ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர், ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ஸ்டேட் பண்ணி சொல்லிட்டு
அது ஃபால்ஸா இருந்தா அதுக்கு நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புளூட்டோனியம் 239 வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷனபிள் மெட்டீரியல்னா என்ன? அதாவது அந்த எலமெண்ட் அந்த மெட்டீரியல் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அண்டர்கான் பண்ணுச்சுன்னா then that element is a fissionable material. So இந்த plutonium 239 அப்படிங்கிறது fissionable material தான். It is true. plutonium 239 மட்டும் கிடையாது, 241 fissionable material தான். உங்க டெக்ஸ்ட் புக்ல இது வந்து இருக்கு. Next, second question, element having atomic number greater than 83 can undergo nuclear fusion. இது வந்து false. இது நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து greater than 83 இருக்கு, ரொம்ப பெரிய நம்பரா இருக்குன்னா அந்த எலமெண்ட் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை அண்டர்கோன் பண்ணும். ஃபிஷன்னா என்னது? உடையும். பெருசா இருந்தா உடையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எந்த எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83 இருக்கோ, ரொம்ப சின்னதா இருக்கோ, அப்ப அதெல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அண்டர்கோன் பண்ணும். நியூக்ளியர் ஃபியூஷன்னா ரெண்டு எலமெண்ட், both these elements are having atomic number less than 83, ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகி, அதாவது கம்பைன் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை வந்து அண்டர்கான் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் நியூக்ளியர் ஃபிஷன். ஆமா, ஏன் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்போ அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும் than the nuclear fission. Next, fourth question, natural uranium U-238 is the core fuel used in a nuclear reactor. இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஃபால்ஸ். ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய கோர் ஃபியூவல்ங்கிறது யுரேனியம் 235 தான், நாட் அ 238. இது வந்து இட் இஸ் நாட் அ ஃபிஷனபிள் மெட்டீரியல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், இஃப் அ மாடரேட்டர் இஸ் நாட் பிரசன்ட் தென் அ நியூக்ளியர் ரியாக்டர் வில் பிஹேவ் ஆஸ் அ ஆட்டம் பாம். மாடரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஹை எனர்ஜி நியூட்ரானை ஸ்லோ டவுன் பண்ணி அதுக்கு எனர்ஜியை கம்மி பண்றதா இந்த மாடரேட்டருடைய வேலை. அப்ப இந்த மாடரேட்டரே வந்து இல்லை அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆட்டம் பாம்பா தான் பிஹேவ் ஆகும். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆவரேஜா 2-3 நியூட்ரான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா? எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், Einstein's theory of mass energy equivalence is used in nuclear fission and fusion. எஸ், இந்த ரெண்டு ரியாக்ஷன்லயுமே வந்து இந்த தியரி அப்படிங்கிறது யூஸ் ஆயிருக்கு. எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து கொஸ்டின், இதுக்குரிய ஆன்சர் வந்து இங்க இருக்கு. BARC அப்படிங்கிறது மும்பைல லொக்கேட் ஆயிருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து தாராபூர்ல இருக்கு. IGCAR இது வந்து கல்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இட் இஸ் அப்சரா. நெக்ஸ்ட் செகண்ட் மேட்ச், ஃபியூவல், இதுக்கு ஆன்சர் வந்து யுரேனியம். மாடரேட்டர், இதுக்கு ஹெவி வாட்டர். கண்ட்ரோல் ராட், இட் இஸ் கேட்மியம் ராட். அடுத்து ஷீல்டு, ஷீல்டா எது வந்து பயன்படுத்துறாங்கன்னா லெட். நெக்ஸ்ட் மேட்ச் 3, ஆன்சர் இங்க இருக்கு. சோடி ஃபெஜான், இவங்க தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை வந்து கொண்டு வந்தது. ஐரின் கியூரி, இவங்க தான் ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து டிஸ்கவர் பண்ணது. ஹென்ரி பெக்யூரல், இவர் தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை டிஸ்கவர் பண்ணாங்க. அடுத்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இவங்க தான் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸை கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் மேட்ச் 4, அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன், இது வந்து ஆட்டம் பாம்ல நடக்கும். அடுத்து ஃபர்டைல் மெட்டீரியல், ஃபர்டைல் மெட்டீரியல்னா இட் இஸ் அக்கர் இன் பிரீடர் ரியாக்டர். அடுத்து கண்ட்ரோல்டு ஃபிஷன், இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ல நடக்கும். அடுத்து ஃபியூஷன் ரியாக்ஷன், இது வந்து ஹைட்ரஜன் பாம்ல நடக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மேட்ச், கோபால் 60, இந்த ரேடியோ ஐசோடோப் வச்சு லுகேமியாவை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அயோடின் 131, இதை வச்சு தைராய்டு டிசீஸை கியூர் பண்றாங்க. அடுத்து சோடியம் 24, இதை வச்சு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை எஃபெக்டிவா பார்த்துக்கிறாங்க. அடுத்து கார்பன் 14, இதை வச்சு ஃபாசிலோட ஏஜ் டிட்டர்மைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், we have to arrange the following sequence in a correct way. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில ரேஸோட பெனிட்ரேஷன் பவர் வந்து இருக்கும். அந்த பெனிட்ரேஷன் பவர் வந்து என்ன, அதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர் வைஸ் வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு வந்து அதிகமான
பெனிட்ரேஷன் பவர் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். எதுக்கு வந்து கம்மியா இருக்கோ அதை வந்து கடைசியில் எழுதணும். அப்படியே பெருசுல இருந்து சின்னதாயிட்டே வர மாதிரி டிசெண்டிங் ஆர்டர், டிக்ரீசிங் வைஸ்ல வந்து எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் காமாக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான பெனிட்ரேஷன் பவர், அதுக்கடுத்து பீட்டா ரே, தென் அதுக்கப்புறமா ஆல்பா ரே, அட் லாஸ்ட் காஸ்மிக் ரே. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அ chronological order of discovery. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எதை டிஸ்கவர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து ரேடியம் டிஸ்கவர் பண்ணாங்க, அதுக்கப்புறமா ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துச்சு, அதுக்கப்புறமா தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி டிஸ்கவர் பண்ணாங்க, தென் அட் லாஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், we have to use this analogy to fill in the blanks. Spontaneous process அப்படிங்கிறது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினாலே வந்து ஓனா நடக்கும், ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ன்னு தெரியும். அப்படின்னா இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் அ மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், நியூக்ளியர் ஃபியூஷன் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ல நடக்கும், அண்ட் நியூக்ளியர் ஃபிஷன்ங்கிறது ஹையர் டெம்பரேச்சர்ல நடக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், கிராப்போட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி ரேடியோ பாஸ்பரஸ் யூஸ் பண்றாங்க, அண்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எஃபெக்டிவா இருக்கிறதுக்காண்டி ரேடியோ சோடியம் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலமா டிஃப்ளெக்ட் ஆகிறது ஆல்பா ரே, அண்ட் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே காட்டாம இருக்கக்கூடியது காமா ரே. நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், ஆன்சர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின். இப்போ இங்க வந்து கொஸ்டின் இருக்கு பாருங்க, யுரேனியம் 235. அப்போ இந்த நியூக்ளியஸை நியூட்ரானை வச்சு இம்பிங் பண்ணும்போது, பம்பார்ட் பண்ணும்போது இந்த யுரேனியம் 235ங்கிறது பேரியமாகவும் கிரிப்டானாகவும் ஸ்பிளிட் ஆகுது. இது வந்து அசர்ஷன். இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, யுரேனியம் 235ங்கிறது ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஃபிஷனபிள் மெட்டீரியல்னா அது நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸை அண்டர்கோன் பண்ணி அது கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ரீசன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து assertion, reason ரெண்டுமே வந்து ட்ரூ தான், and reason அப்படிங்கிறது it is the correct explanation of the assertion. Next second question, assertion ஒரு பீட்டா டிகே நடந்துச்சு அப்படின்னா நியூட்ரான் நம்பர் 1 வந்து டிக்ரீஸ் ஆகும். ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பீட்டா டிகேல அட்டாமிக் நம்பர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. கண்டிப்பா பீட்டா டிகே அப்படின்னாலே அட்டாமிக் நம்பர் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் நியூட்ரான் நம்பர் வந்து 1 வந்து கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். ஸோ assertion, reason ரெண்டுமே வந்து true தான், and reason அப்படிங்கிறது it is a correct explanation of the assertion. Next third question, ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்க எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நெசசரி. இதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன்ல ரியாக்டன்ட் ஓட நியூக்ளியை வந்து கம்பைன் ஆகி ஹை எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா assertion and reason ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஆனா ரீசன் அப்படிங்கிறது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து கிடையாது. ஏன்னா இங்க வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரீசன்ல ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன ரிலீஸ் ஆகுது, ஹை எனர்ஜிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கண்டிஷனை சொல்றாங்க, ரியாக்ஷன் நடந்து என்ன ரிலீஸ் ஆகுங்கிறத சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது ரீசன்ங்கிறது. Next fourth question, control rod are also known as a neutron seeking rod. Reason, control rod are used to perform a sustained nuclear fission reaction. Assertionல control rod அப்படிங்கிறது நியூட்ரானை சீக் பண்றது, அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ராட். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ராட் வந்து நியூட்ரானை அப்சர்வ் பண்ண மட்டும்தான் ஒரு சஸ்டெயின்டான நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ங்கிறது நியூக்ளியர் ரியாக்டர்ல நடக்கும். ஸோ assertion and reason ரெண்டுமே வந்து ட்ரூ தான், and reason அப்படிங்கிறது correct explanation of the assertion.